மகாபெரிவா சரணம். நம்முடைய வாழ்க்கையில் சில க்ஷேத்திரங்களுக்கு நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினைப்போம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக கூட இருக்கும். அப்படி சொல்லக்கூடிய க்ஷேத்திரங்களில் ரொம்ப முக்கியமானது எது சொன்னோம் அப்படின்னா காசி. இந்த காசிக்கு போகணும் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய லட்சியமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே போனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் பாருங்கள். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காசிக்கு போனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு காயோ பழமோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. போயிட்டு தமிழ் பெருவாங்க சொல்லுவாங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் நான் யோசித்து பார்த்தா, இப்படி ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் இப்படியா வச்சுருப்பாங்க? ஒரு பழத்தையும் காயையும் விடுறதுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனமாக இருக்க போகுது? அதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குமே அப்படின்னு பார்த்தா, அதுக்குள்ளே அற்புதமான ஒரு தத்துவத்தை வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? காயாபேக்ஷ பலாபேக்ஷ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காயபேக்ஷா அப்படின்னா, காயம் அப்படிங்கிறது இந்த சரீரம். பேக்ஷா அப்படிங்கிறது வந்து அபேக்ஷா அபேக்ஷா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது, அதாவது விட்டுறது, எதிர்பார்ப்புகள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து விட்டுறது அப்படின்னு சொல்கிறது. ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை விடுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரே வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கும். இதில் நம்மளுக்கு விடுதல் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். சரி, இப்போ காயபேக்ஷா அப்படின்னா இந்த சரீரம், இந்த சரீரத்தினால நம்ம நிறைய ஆசை வச்சுருக்கோமே. இந்த சரீரம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன நமக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா, நான், என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லையா? இந்த அகங்காரம், மமக்காரம் இதெல்லாம் விடணும். இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய காயபேக்ஷா. சரி, அடுத்தது பலமக்வீக்ஷா அப்படின்னு சொல்லும் பொழுது, இதில் பலம் அப்படின்னு சொல்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒன்றுமே இல்லை. பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொன்னாரே, உன்னுடைய கர்ம பலன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுடு, நீ வந்து நினைக்கவே நினைக்காதுன்னு சொல்லிட்டு அதைத்தான் சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க, ஆனால் அந்த பலனை எதிர்பார்த்து இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பலனையும் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஆக இந்த ரெண்டையும் எதற்கு வச்சாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு காசிக்கு போகும் பொழுது அது மோட்சத்துக்குரிய தலமாக தெரியும். இப்போ தான் நம்ம வந்து போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம் வர்றோம். அந்த காலத்தில் அங்கே காசிக்கு போயிட்டு வருது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா, அத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய மோட்சத்துக்குரிய அந்த ஸ்தலத்தில் போய் வெறும் காயையும் பழத்தையும் விட சொல்லி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இப்போ நமக்கு புரியுது. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை விடும் பொழுது, காசியிலிருந்து வரும் பொழுது உண்மையான அந்த காசி ஸ்நானம், கங்கை ஸ்நானம் செய்த பலன் நமக்கு உணர ஆரம்பிக்கும் இந்த ஆத்மா. அப்போ கங்கா ஸ்நானம், காயபலவேக்ஷம், சிவ தரிசனம், இதுதான் வந்து காசியினுடைய அந்த உன்னதமான தத்துவம். ஆக இனிமேல் யாராவது காசிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே காய விடணும், பழனி விடணும் அப்படிலாம் சொல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அங்கே போய் இந்த விஷயங்களை நீங்கள் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாமும் காசிக்கு சென்றால் இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றலாம். எல்லோருக்கும் இந்த விஷயத்தை சொல்லலாம். மகாபெரிவா சரணம்.